வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ செட்டிநாடு கந்தரப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி, மாவு பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி கூட பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதுதான் இருந்தது, பாதியை போட்டு அந்த அரிசி தான் போட்டிருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான். ஒரு கப் போட்டுட்டு அதுக்கு ஒரு கப் ஒரு கரண்டியில் ஒரு தேக்கரண்டி துவரம்பருப்பு, ஒரு தேக்கரண்டி பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு கரண்டி போட்டுட்டு, அப்புறம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்க போகும் நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போதே 4 ஏலக்காயும் அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் 2 தடவையாக அரைச்சேன். 2வது அரைக்கிறப்ப பாதியை சேர்த்து அதில் வெல்லத்தை தட்டி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அந்த வெல்லம் தட்டி எடுத்த ஒரு கப்பையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்து இப்போது மாவில் கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அதை ஃபுல்லாக வலித்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு நம்ம ஆப்ப சோடா இருக்குல்ல, அதுதான் நான் போட்டேன். வேறு பேக்கிங் பவுடர் அதெல்லாம் எதுவுமே போடலை. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலந்துட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கூட நீங்கள் கட்டியாக வச்சுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தது. நான் ஒரு பேன் வச்சு ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்தேன். வச்சு ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே வேக வச்சா சூப்பராக இருந்தது. அது எண்ணெயும் ரொம்ப குடிக்காமல் இதுலேயே ஒரு 4 அடை மாதிரி ஊற்றினேன் நான். சூப்பராக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. சுட்ட உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இது மாதிரி வச்சு எண்ணெய் நிறைய இதுக்கு உள்ளே டீப் ஃப்ரை பண்ணாமல் இப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா. எனக்கு எதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது, உடனே ஊற வச்சுட்டு சாயங்காலமாக செஞ்சு செவ்வாய்க்கிழமை சாமிக்கும் படைக்கலாம். நம்ம முருகனுக்கு ரொம்ப உகந்தது, அதனால் படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால் இதே மாதிரி வச்சு நான் லைட்டாக திருப்பி போட்டேன். திருப்பி போடாமல் அப்படியே மூடி வச்சு எடுக்கலாம். நான் கொஞ்சம் திருப்பி போட்டு தான் வேக வச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்ததுதானா? எண்ணெயெல்லாம் குடிக்கல இது. அப்படியே அந்த ஓரெல்லாம் சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பருப்பு சேர்த்து வெல்லம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால அதோட டேஸ்ட்டே தனியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடாயில் ஊற்றினேன். அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வந்தது. அது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயை மேலே அப்படியே தெளித்து விட்டோம்னா அது நல்லா உப்பெல்லாம் மேலே வரும். பெரிய கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றலை, நான் சின்னதில் தான் ஊற்றி ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துட்டேன். கரெக்டாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்துச்சு சூடாக சாப்பிட. ஈவினிங் டயத்தில் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது வேறு உடம்புக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ இது நல்லா செவந்து மேலே வரட்டும். ஆனால் சிம்மில் தான் இருக்கணும். அந்த பேனில் ஊற்றினப்பையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பெருசாக வைக்காதீங்க. பெருசாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கருகிடும், டேஸ்ட்டும் இருக்காது. சிம்மில் வச்சா தான் இது நல்லா உப்பலாகவும் வரும். பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு
மெதுவாக வச்சு வேக விட்டாலே அப்படியே புஷ்ஷுன்னு வரும். எப்படி உப்பி இருக்குது பாருங்கள் மேலே. ஆனால் ஓரெல்லாம் வந்து அப்படியே முறுமுறுன்னு வெந்திருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வேக விடுங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ 2 பக்கம் திருப்பி பார்த்து எடுங்க. பார்த்தா ஓரத்தில் தெரியுது பாருங்கள் எப்படி ஓரெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு. அது ஒரு டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 நாள் அதை வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்தேன். அவருக்கு வந்து மற்றதெல்லாம் கடித்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவார். இது நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டோம் நாங்கள். நீங்களும் அது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக அந்த ஓரெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.